ஜாரில் ஊற வச்ச பச்சைப்பயிறு ஒரு கப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரை, இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி மாவு, தோசை மாவு கூடயே இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஆல்ரெடி புளிச்சிருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. தோசை நல்லா மெலிசாகவும் ஊற்றிக்கலாம், நல்லா திக்காகவும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கல் தோசை மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கேன். மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த 2 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பச்சைப்பயிறு முடக்கத்தான் கீரை போட்டு செஞ்ச தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இஞ்சி சட்னி வச்சு சர்வ் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.